வெளிநாடு சென்றுவிட்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் தமிழ்நாட்டுக்கு வரும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் செயல் மத்திய மாநில அரசுகளின் கொரோனா தடுப்பு நடவடிக்கையை சீர்குலைக்கும் செயல் என இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி கடந்த 10 நாட்களில் தமிழ்நாட்டுக்கு 2வது முறையாக வருகிறார். கடந்த முறை அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு வந்தவர் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் நான் உள்ளேன் என்றார். அவர் எப்படி தமிழகம் வந்தார் என்றால், வெளிநாடு சென்றுவிட்டு டெல்லி வந்தவர் ஒரு நாள் கூட டெல்லியில் தங்காமல் நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டார். ஜல்லிக்கட்டை தடை செய்தது திமுக காங்கிரஸ் கூட்டணிதான். அதே ஜல்லிக்கட்டில் அவர் கலந்து கொண்டு பங்கேற்றது வினோதமான ஒரு நிகழ்வு என்றும் இது கண்டிக்கத்தக்கது என்றார். இதில் முக்கியமான விஷயம், பாரத நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தடுப்பூசியும் போடப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் கொரோனாவை தடுக்கும் பெரும் முயற்சி எடுத்து வருகிறார்கள். ஏனென்றால் 2வது அலை வரும் என்று கூறுகிறார்கள். பல நாடுகளில் மீண்டும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டு வருகிறது. வெளிநாடு சென்று வரும் ஒரு தலைவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு தனக்கு கொரோனா தொற்று இல்லை என ஒரு பொறுப்பான தலைவராக இருந்தால் அதை செய்திருப்பார். கொஞ்சம் கூட பொறுப்பற்ற முறையில் ராகுல் காந்தி நடந்து வருவதாக விமர்சனம் செய்தார். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு இந்த 2 வாரத்திற்குள்ளாகவே 2வது முறையாக வருகிறார். கடந்த முறை அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டை பார்வையிடுவதற்காக வந்தார். வந்துவிட்டு நான் தமிழர் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்த ஜல்லிக்கட்டுக்கு அவர் எப்படி வந்தார்னா, வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு அவர் டெல்லியில வந்து ஒரு நாள் கூட இருக்கல. வந்த உடனே நம்ம அழகிரியா அவர் உடனே கூப்பிட்டாரு, இங்க வாங்க அப்படின்னு. ஜல்லிக்கட்டை தடை செய்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். ஆனால் அந்த ஜல்லிக்கட்டிலே அவர் வந்து பங்கெடுத்துக் கொள்வது என்பது அது ஒரு வினோதமான ஒரு நிகழ்வு, கண்டிக்கத்தக்க நிகழ்வு. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், பாரத நாடு முழுக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா தடுப்பூசி இப்ப எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொரோனா பரவுதலை உலகம் முழுக்கவே கட்டுப்படுத்துறதுக்கு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. 2வது அலை வேற வந்துருங்கிறான். பல நாடுகள்ல ஊரடங்கு உத்தரவு மீண்டும் அமல்படுத்தி இருக்கிறான். வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றவரு ஒரு 10 நாள் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு தனக்கு கொரோனா தொற்று இல்ல அப்படிங்கறத அவர் ஒரு பொறுப்பான தலைவராக இருந்திருந்தா அவர் அந்த மாதிரி பண்ணிருக்கணும். ஆனா கொஞ்சம் கூட பொறுப்பற்ற முறையில ராகுல் நடந்து கொண்டிருக்கிறார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து மேற்கொள்ளுகின்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அவதூறு பரப்புவதற்காகவும் அந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்துல காங்கிரஸ் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வந்துங்க ஒரு 10 நாள் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க யார் வந்தாலும் சரி விமான நிலையத்திலேயே அவங்க வந்து சோதனை போட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. ஆகவே ராகுலுடைய இந்த நடவடிக்கைக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அவர் வந்து கொரோனா பரிசோதனை தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாம வர்றாரு. ஆகவே அவருடைய உள்நோக்கம், அவருடைய அந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கொரோனா நோய் பரவுதலை கட்டுப்படுத்துவதற்கு அரசுகளும் மக்களும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது கொரோனா நோயை பரப்புவதற்கான முயற்சிகளை வேண்டுமென்றே நம்முடைய மக்கள் மத்தியிலே நோய் பரப்பும் முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் ராகுல். ஒரு பொறுப்பான கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு அவர் இப்படி செயல்படுவது என்பது சிறுபிள்ளைத்தனமானது. இதை வன்மையாக இந்து மக்கள் கட்சி கண்டிக்கிறது. அரசாங்கம் ராகுல் வந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளாமல் அவர் வெளியில சுற்றுப்பயணம் பண்ணிக் கொள்வதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்க கூடாது. அவருடைய வருகையை தடை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கின்றது. இந்துக்களுக்காக பாடுபடுறதுல கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி கனிமொழி சொல்லிக்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நகைச்சுவை அது. இந்துக்கள்னா திருடன்னு சொன்னாரு கருணாநிதி. இந்துக்களுடைய விரதங்கள்லாம் மோசம்னாரு. ஸ்டாலினும் போய் எல்லா இடங்கள்லயும் இந்து சமய அந்த சடங்குகளை எல்லாம் அவமானப்படுத்தி பேசியிருக்காரு. ஆகவே நாங்க வந்து இப்ப தேர்தல் வந்த உடனே நாங்களும் இந்துக்களுக்காக போராடுறோம்னு சொல்றது அப்படிங்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியா நாங்க பாக்குறோம். அப்படி இந்துக்களுக்காக போராடுறதாக இருந்தா தன்னுடைய மனைவி வந்து கோயிலுக்கெல்லாம் போறாங்க, நாங்க தான் நிறைய கோயிலுக்கெல்லாம் எல்லா வந்து சலுகையும் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின், கருணாநிதி இந்துக்கள்னா திருடன்னு சொன்னாரு, அதுக்கு ஸ்டாலின் மன்னிப்பு கேட்பாரா? கருணாநிதி அவர்கள் வந்து பல நேரங்கள்ல ஈவேரா வந்து இந்துக்கள் அப்படின்னு சொன்னாலே அது ஆகாதுன்னு சொல்லியிருக்காரு. ஈவேரா தெரிவிச்ச கருத்துக்கெல்லாம் வந்து இப்ப ஸ்டாலின் பதில் சொல்லுவாரா? கண்டிப்பாரா? கோயில் முன்னால் இருக்கக்கூடிய கடவுள் இல்லை, அந்த நாட்டிய கல்வெட்டுக்களை எல்லாம் அகற்றுறேன்னு சொல்லி பேசுவாரா ஸ்டாலின்? இந்த கேள்வி இந்து மக்கள் கட்சி அவர் முன்பாக வைக்கிறது.